பேங்க்ல எங்க பேக்கும் மிஸ்டர் கோபியோட பேக்கும் மாறி போச்சு. அதுல எங்க பேக்ல 45,000 ரூபாய் பணம் வச்சிருந்தோம். அது மிஸ்டர் கோபிட்ட போயிடுச்சு. அதான் அந்த பணம் அவங்கிட்ட தான் மாறிச்சுன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? ஆமா சார், அவர் பேக் எங்க கிட்ட இருக்குன்னா எங்க பேக் அவர்கிட்ட தானே. கேவலம் 45,000 ரூபாய் பணம் பாம்பேல ஒருவேளை டின்னர் சாப்பிட்ற செலவியா? லட்சக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான ரூபாய்க்காக வீடு தேடி வந்துருங்க. போங்க சார், இது பாருங்க எங்க பணம். ஹலோ, என்ன செல்வம் இது? இந்த வீட்ல எல்லாரும் இப்படி இருக்காங்க. நான் வெளியில ஒரு விஷயம் சொன்னேன்ல, என்ன? சிலர் கீழ்பாக்கத்துல இருக்காங்க, பலர் வெளியில இருக்காங்கன்னு. அதுல ஒரு சின்ன திருத்தம். சிலர் கீழ்பாக்கத்துல இருக்காங்க, அங்கிருந்து தப்பிச்ச அத்தனை பேரும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது செல்வம்? இது பாருங்க, இதுக்கு மேல கோபியை தேடி இந்த வீட்டுல விசாரிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதை விட மெட்ராஸ்ல தெரு தெருவா போய் கோபி கோபின்னு சத்தமா கூவுனா கூட ஒரு நாள்ல கிடைச்சிருவாரு. வாங்க பேசாம. செல்வம், இன்னும் 2 பேர் வராங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். யார் நீங்க? என்ன வேணும்? ஐயோ, இப்படி ஒரு வார்த்தையை இந்த வீட்டுல ஒருத்தர் கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? யார தேடிட்டு வந்திருக்கீங்க? மிஸ்டர் கோபி சார், ப்ளீஸ் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். கோபி என் பையன் தான். என்ன விஷயம்? சார், என் பேர் செல்வம், இது எங்க அண்ணி. மிஸ்டர் கோபியோட பேக்கும் எங்க பேக்கும் பேங்க்ல மாறி போச்சு. அதுல எங்க பேக்ல 45,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. மிஸ்டர் கோபியோட பேக் எங்க இருக்குன்னா எங்க பேக் மிஸ்டர் கோபிட்டு தானே இருக்கணும். அதனால அவர் தேடி வந்தோம் சார். என்ன சார் வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறீங்க? இந்த வீட்டுல எக்கச்சக்கமான பேர்கிட்ட ஏகப்பட்ட தடவை சொல்லி மனப்பாடமே ஆயிப்போச்சு சார். பயப்படாதீங்க. பணம் கோபி கிட்ட இருந்தா கண்டிப்பா அது உங்ககிட்ட வந்து சேரும். என் மக தப்பானவன் இல்ல சார். அவர் இப்ப எங்க சார்? அவன் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றான். இதான் அவன் கம்பெனியோட அட்ரஸ். அங்க போய் பாருங்க. ஒருவேளை நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டான்னா உங்க கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்கிட்ட கொடுத்து அவனை வந்து உங்களை பார்க்க சொல்றான். இது அட்ரஸ் சார். நம்பிக்கையோட போங்க, பயப்பட வேண்டாம். நீங்க சொல்றது கடவுளோட அருள்வாக்கு மாதிரி இருக்கு. பழிச்சுச்சுன்னா உங்களுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் சார். இவ்வளவு டென்ஷன்லயும் காமெடியா? காமெடி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சார். இவங்க இது என் கடைசி பொண்ணு, பேரு கவிதா. கல்யாணம் ஆகி என் கூடவே இருக்கா. என் மூத்த பிள்ளை. அங்க என் மூத்த பொண்ணு இருக்கா. அது என் மூத்த மாப்பிள்ளை. நாங்கெல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல ஒத்துமையா தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த அட்ரஸ்ல கோபி இருப்பாரு. கொஞ்சம் மோர் கலை